ஏதாவது தெரிஞ்சு வச்சுருக்கீங்கம்மா? என்ன தெரியுமா? என்ன ஓட்டியிருக்கீங்களா? வண்டி ஓட்டியிருக்கீங்களா? இல்லை. என்ன செய்யணும்னு சொல்லிடுறேன். எது முதல்ல செய்யக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு பயம் வரக்கூடாது, சரிங்களா? ரெண்டாவது யோசனை பண்ணக்கூடாது. மூணாவது வந்து நீங்களாக ஒரு விஷயத்தை போயிட்டு இப்போதைக்கு செய்யக்கூடாது. அது நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண நீங்களே செய்கிறளவு கொண்டு வந்துடுவோம். அது ஸ்டார்டிங் எடுத்த உடனே நீங்களாக போயிடாதீங்க. ஏன்னா பயம் வந்ததுன்னா உங்களை யோசிக்க சொல்லும், உங்களை போய் தன்னிச்சலாக செயல்பட வைக்கும். அதே மாதிரி யோசனை பண்ணிங்கனாலும் உங்கள்கிட்ட பயம் வரும், உங்களை தன்னிச்சல முறையில் செயல்பட வைக்கும். நீங்கள் தன்னிச்சலாக போய் செய்யும்போது இது கூட வந்துட்டே இது ஏன்னா ஒன்றோட ஒன்று வந்து தொடர்பு லிங்கோட அது ஒன்று இது பண்ணிங்கன்னா கூட அடுத்த விஷயங்கள் வந்து நம்ம கொண்டு வந்துடும். அதனால் உங்களுடைய வேலை நல்லா சிறப்பாக மாறணும், நல்லா தெரிஞ்சுட்டு போகணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா இந்த 3 விஷயத்தை வந்து விட்டுடுங்க, சரிங்களா? இந்த 3 விஷயத்தை விட்டுட்டிங்கன்னா உங்களுடைய வேலையை நல்லா சிறப்பாக கொண்டு போயிட்டே இருக்கலாம், சரிங்களா? புரியுதுங்களா? இப்போது வண்டியில் உட்காந்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு சீட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சீட்டை அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து சீட் கீழே இருக்கும் இல்லையாரு, இப்போ இல்லை அப்புறமா பண்ணிங்க பார்த்து வச்சுக்கோங்க, சரிங்களா? அது மேலே தூக்கிட்டு ஒரு கை வந்து ஸ்டேரிங் பிடிச்சிக்கோங்க. மேலே தூக்கி உங்களுடைய ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த பெடல் அழுத்துற மாதிரி கிளச் பெடல் வந்து உள்ளே போகணும். அந்தளவுக்கு கால் வந்து ஃபோல்டிங்கில் வச்சுக்குவாங்க, சரியா? அதுக்கடுத்து 2 மிரரை வந்து ஃபாலோ பண்ணிக்குவாங்க, லெஃப்ட் ரைட் மிரர். இந்த மிரர் வந்து வண்டியினுடைய பாடி தெரியும், லாஸ்ட் பின்னாடி இருக்கு இல்லையா, பேக் பொசிஷன் வந்துட்டு மிரரில் டச் ஆகும், மீறி ரோடை வந்து கவர் ஆகும். இந்த பொசிஷனில் 2 மிரரும் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா சென்ட்ரல் மிரரும் ஃபாலோ பண்ணிக்கணும், சரிங்களா? இப்போதைக்கு உங்களுக்கு கொடுக்கலாது, இது என் கண்ட்ரோலில் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு லெஃப்ட் ரைட் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது அது கொடுத்துருக்கேன், சரிங்களா? இப்போ இந்த மிரர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்க. மிரர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சீட் பெல்ட் போடணும். சீட் பெல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேல் பட்டை தான் வலிக்கும், மேல் பட்டை தான் வரும், கீழ்பட்டை வந்து வராது, லாக் வரும். மேல் பட்டையை வலிச்சுட்டு இந்த கை வந்து இந்த லாக் வந்து பிடிச்சிக்கிட்டு இந்த பட்டையை வலிச்சுட்டே வரணும். இந்த லாக் இந்த கேப் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும், சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த மேல் பட்டை இருக்கிற ஃப்ரீனஸை வந்து எடுத்து விட்டுருங்க, எடுத்து ஃபீட் பண்ணி முடியும், சரிங்களா? திருப்பி இதை ரிலீஸ் பண்ணணும். வேலை முடிச்சிட்டிங்க, நீங்கள் வண்டி விட்டு இடம் போடணும். இந்த ரெட் கலர் பட்டன் இருக்கும், இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த பெல்ட்டை வந்து மேலே தூக்கி விட்டுருங்க, சாதாரணமாக வச்சுக்கூடாது. அது எப்படி நம்ம இழுத்தமோ அதே மாதிரி மேலே கொண்டு போய் விட்டுருணும், சரியா? ஸோ இது வந்து முதல்ல நம்ம வண்டியில் உட்காந்து நம்மளை தயார்படுத்திக்க, புரியுதா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ இதுக்குள்ளே என்ன செய்யணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, கீ வந்து ரைட் சைடில் இருக்கா, அந்த கீ வந்து 3 ஸ்டெப் வந்து நம்ம வந்து வேலை செய்யணும். முதல் ஸ்டெப் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேரிங் லாக் வந்து ரிலீஸ் பண்ணுறது. நம்ம வந்து 2 வீலர் ஓட்டுறோம், 2 வீலர் எங்கன்னா ஒரு இடத்துல பார்க் பண்ணுறோம், இந்த வீட்டில் எவ்வளோ கொண்டு போய் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவோம், வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு ஃபோர்த் லாக் பண்ணிட்டு போகிறோம் இல்லையா, அந்த மாதிரி இது ஸ்டேரிங் வந்து ஆட்டோமேட்டிக் லாக், நம்ம லாக் போடணும்னு அவசியம் கிடையாது. கீ எடுத்துட்டாலுமே அது ஸ்டேரிங் திரும்ப லாக் ஆகிடும். அப்போது கீ வந்து உள்ள போட்டுட்டு ஒரு ஸ்டெப் வந்து நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னாக்க ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஸ்டேரிங்குடைய லாக் வந்து ரிலீஸ் பண்ணிடும், சரிங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டேரிங் லாக் ரிலீஸ் ஆகும். ரெண்டாவது அடுத்த ஸ்டெப் நீங்கள் ஆன் பண்ணும்போது பவர் லைன் வந்து உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா? பேட்டரியில் வந்து பவர் வந்து எல்லாத்துக்கும் பாஸ். அந்த லைன் வந்ததுக்கப்புறமா தான் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறோம். 3வது ஸ்டெப் தான் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 2 செகண்ட் கீயை வந்து திருப்பி பிடிக்கணும், புரியுதுங்களா? இது இந்த 3 ஸ்டெப்பும் வந்துட்டு இதை ஃபாலோ பண்ணணும். வண்டி ஆஃப் பண்ணுறது வந்து அப்படியே ரிட்டர்ன் வந்து ஒரு வாட்டி ஆஃப் பண்ணிங்கன்னா அது வண்டி ஆஃப் ஆகிடும். அதுக்கடுத்து 2வது ஸ்டெப் வந்து பேட்டரி ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் ஆகிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி சாவி உள்ளே அழுத்தின மாதிரி திருப்பி ரிட்டர்ன் பண்ணிங்கனாக்கா சாவி வெளியில் வந்துடும், புரியுதுங்களா? இது என்னுடைய பொசிஷன். ஸ்டேரிங் வந்துட்டு தம்ஸ் அப் மாதிரி வச்சுக்கணும். அதிகமாக திருப்பும் போது நீங்கள் கையெடுத்து பண்ணலாம். வேகம் அதிகமாக ஸ்டேரிங்குடைய பொசிஷன்னா வேகம் அதிகமாக ஸ்டேரிங்குடைய வேலை வந்துட்டு உங்களுக்கு என்னாகும், கம்மியாயிடும். அப்போ லைட்டாக செஞ்சீங்கன்னா போதும், கை எடுக்காமல். அதிகமாக திருப்பம் வரும்போதுன்னு வச்சுக்கோங்க, இங்கேருந்து நீங்கள் வண்டி எடுக்க போகிறீங்க, அந்த மெயின் ரோட் போனீங்கன்னா ஒரு ரவுண்டு நீங்கள் சுற்ற வேண்டியிருக்கும். அந்த ஒரு ரவுண்டு திருப்பும் போது கை எடுத்து நீங்கள் பண்ணிக்கணும். குடுக்கல் வாங்கல் தான் இருக்கணும். இந்த கை வந்து இங்கே மேலே கொண்டு போய் கொடுக்கணும், இந்த கை வந்து
ரைட்டில் கொண்டு வந்து கொடுக்கணும். எந்த கை எந்த பக்கமாக நம்ம திருப்புறோமோ அந்த கையை வந்து அந்த பக்கமாக கொண்டு போய் ஸ்டேரிங் கொடுக்கணும். இப்போ ரைட்டில் திருப்புனா ரைட் ஹேண்ட் வந்து கொண்டு வந்து கொடுக்கணும், இந்த கை ஃப்ரீ பண்ணிடணும். அதே மாதிரி லெஃப்ட்டில் திரும்பினா லெஃப்ட் ஹேண்டை வந்து ஸ்டேரிங்கை கொண்டு போய் ரைட்டில் கொடுக்கணும். சரியா? கொடுத்து வாங்குற விஷயம்தான். ஸ்டேரிங் வந்து ரொட்டீட்டில் போகக்கூடாது, கை இன்ட்டு மாதிரி விழுந்துடும். இன்ட்டு மாதிரி விழுந்துச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களால் ஸ்டேரிங் வந்து திருப்ப முடியாது. அதனால் அந்த விஷயங்களை வந்து வச்சுக்கோங்க. ஸ்டேரிங் அதே மாதிரி தான், வேகம் கம்மியாக இருந்துச்சுன்னா ஸ்டேரிங் அதிகமாக திருப்பணும். வேகம் அதிகமாக லைட்டாக செஞ்சால் போதும். கம்மியாக இருக்கும்போது வேகம் குறையுது. இப்போ நாங்கள் வேகமாக போவீங்க, அப்புறம் வேகம் குறைப்பீங்க. வேகம் குறையும் போது ஸ்டேரிங்குடைய வேலை அதிகமாக செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். அதை பார்த்துக்கணும். புரியுதா? வேகம் அதிகமாகிட்டே இருந்தீங்கன்னாக்கா ஸ்டேரிங்குடைய வேலை கம்மியாகிட்டே வந்துடும். அது 2 விஷயம்தான். புரிஞ்சுதுங்களா? அது ஏன் இப்போ கீழே வந்து 3 பெடல் இருக்கு இல்லையா, ஏபிசின்னு சொல்லுவாங்க, தெரியுமா? ஆக்சிலேட்டர், பிரேக் அண்ட் கிளச். இந்த ஏபிசி வந்து தலைகீழ நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். என்ன வரும்? CBA. இந்த ஃபார்முலா தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். கிளச்சு, பிரேக், ஆக்சிலேட்டர். சரிங்களா? ஒரு வண்டி எடுக்கிறோம், வண்டி மூவ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கிளச் அப்ளை பண்ணி கியர் மாற்றிட்டு வண்டி மூவ் பண்ணும்போது நம்ம கால் வந்து ஃபஸ்ட்டு பிரேக்கில் தான் இருக்கும். அதுக்கப்புறமா அந்த ஆல்டர்னேட் ஒர்க்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஆக்சிலேட்டர் போயிட்டு ஆக்சிலேட்டர் வேலையை பார்க்கணும். புரியுதுங்களா? இப்போ இந்த கிளச்சை வந்து 2 விஷயம் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். என்ன 2 விஷயம் அப்படின்னாக்கா, கிளச் வந்து கண்ட்ரோல் பண்ணி ரிலீஸ் பண்ணணும், இன்னொன்று கண்ட்ரோலாக ரிலீஸ் பண்ணணும். புரியுதா? குழப்பமா இருக்கா? என்ன புரியுது? கிளட்ச் வந்து கண்ட்ரோல் பண்ணி ரிலீஸ் பண்ணணும். எப்படி கண்ட்ரோல் பண்ணினா எப்படி புரியுதுங்களா? பிரஸ் பண்ணிட்டே ரிலீஸ் பண்ணணும். இதுதான் ரிலீஸ் பண்ணணும். எல்லாத்துக்குமே அதுதான். கண்ட்ரோலுங்கிறது ஆஃப் கிளச்சில் கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணணும். இப்போ நீங்கள் ஃபுல்லாக இருக்குது, இப்போ இவ்வளோ பெடல் இருக்குன்னா இந்த பெடல் அழுத்திட்டு நீங்கள் வெளியில் வரும்போது வண்டி மூவ் ஆகும். அதில் ஒரு பாதி தூரம் கூட நீங்கள் வந்துருக்க மாட்டீங்க, அதுக்குள்ளே வண்டி மூவ் ஆகும். அந்த மூவிங் பாயிண்டில் நம்ம வந்து கிளச்சை ஹோல்ட் பண்ணி வைக்கணும், ஸ்டாப் பண்ணணும். ஆமாம், வண்டி மூவ் ஆகும், கிளச் வெளியில் நீங்கள் ரிலீஸ் பண்ணக்கூடாது. அந்த இடத்துலையே கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா தான் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் சொல்லும்போது நீங்கள் கிளச் ரிலீஸ் பண்ணிட்டு ஆக்சிலேட்டர் போயிடணும். புரியுதுங்களா? இது எங்கெங்கன்னு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். நான் அது இப்போ பண்ண முடியாது, ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் சொல்கிறேன் நான். சரிங்களா? இன்னொன்று கண்ட்ரோலாக ரிலீஸ் பண்ணுறதுன்னா கிளச் அழுத்திட்டு செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து இப்படி போகிறீங்க இல்லையா, அந்த பெடல் அழுத்தம் கொடுத்த மாதிரியே வெளியில் ரிலீஸ் பண்ணிட்டு வந்துடணும். புரியுதுங்களா? இது வந்து கண்ட்ரோலாக வெளியில் எடுத்துகிட்டு வருவோம். ஆனால் மற்ற விஷயத்தை வந்து அழுத்தினது அப்படி லைட்டாக கொண்டு வந்து எங்கே வண்டி மூவிங் பாயிண்ட்டோ அதை கவனிக்கணும். இப்போ சொல்கிறதெல்லாம் நல்லா கவனமாக வச்சுக்கோங்க. இதை தான் இதில் செய்ய போகிறது. அதுக்கப்புறம் அங்கே சாலையில் என்ன சூழ்நிலை இருக்கோ, வண்டிங்கெலாம் வருது இல்லையா, பலதரப்பட்ட வண்டிகள் வரும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் மாறும். அதையும் ஃபாலோ பண்ணணும். இப்போ இங்கே நம்ம இதை தயாரானால் தான் அங்கே போய் நம்ம அந்த வேலையை செய்ய முடியும். சரியா? அதுக்கு தான் இங்கே முதல் வேலையை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இந்த கிளச் வந்து இந்த 2 விஷயத்தை ஃபாலோ பண்ணணும். பிரேக் வந்து வேகத்தை குறைக்கிறதுக்கு மட்டும் அப்ளை பண்ணணும். பயந்துட்டு சடனாக போய் எழுதிடக்கூடாது. அதே பிரேக்கில் வந்து காலை வச்சிங்கன்னா மிரர் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணணும். 2 சைடு மிரர், லெஃப்ட் ரைட் மிரரை ஃபாலோ பண்ணி நமக்கு பின்னாடி என்ன சூழ்நிலை இருக்குது, பின்னாடி வர வண்டிங்க எதுனா வேகமாக வருதா, இல்லை வண்டிங்களே எதுவுமே வராமல் இருக்கா, இதெல்லாம் வந்து கவனிச்சுட்டு ஃப்ரண்ட்டில் என்ன சூழ்நிலை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி